வணக்கம் நேயர்களே, இது இமிகிரேஷனும் நாமும் கனேடியன் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட வாரந்தோறுமான நிகழ்ச்சி. எனது பெயர் நமு பொன்னம்பலம். நான் அவெனி கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்சி இங்க் என்ற ஸ்தாபனத்தினூடாக TET தொலைக்காட்சியின் அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன். இந்த வாரம் பலரது எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில், ஏக்கங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் முடிவுக்கு வந்ததை அடுத்து அதனுடைய தாக்கங்கள், அதன் பெறுபேறுகளை அவதானித்த நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ற ஏக்கத்தில் ஒரு பெரிய பகுதியினர் இருக்கின்றனர். அதே போல் அதில் வெற்றி வாகை சூடியவர்கள், அதாவது இந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளிகேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் டு அப்ளை என்ற கேட்டகரியில் இதுவரைக்கும் வெற்றியை ஈட்டியவர்கள் இனி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ இதை பற்றிய விளக்கங்கள் இந்த வாரம் நான் சொல்லியாக வேண்டும். அதாவது இதில் இந்த ப்ரோசஸில் வெற்றி கண்டவர்களுக்கு அடுத்தபடி என்ன, அதே போல் இல்லை வெற்றி காண முடியாமல் போனவர்களுடைய எதிர்காலம் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி நான் இந்த இடத்திலே விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது இந்த பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்பான்சர் என்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் இமிக்ரேஷன் 28th of January at noon, அதாவது 12 o'clock ஓப்பன் பண்ணது. எங்களுடைய எதிர்பார்ப்பு சில வேளை இது ஒரு ½ an hour அல்லது 20 minutes அல்லது சில வேளை 2-3 மணித்தியாலங்கள் கூட இதை நிரப்புவதற்கு, அதாவது இந்த 20,000 அப்ளிகேஷனை இமிக்ரேஷனுக்கு எடுக்கிறதுக்கு ஆகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலே இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் அந்த எதிர்பார்த்த தகவல்கள் அல்லது தரவுகளுக்கு மாறாக, அதாவது இமிக்ரேஷன் கூட ஒரு அப்ளிகண்ட்டுக்கு ஆவரேஜாக 10 minutes வேணுமென்று தான் இமிக்ரேஷன் சொல்லியிருந்தது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் கூட எனது அனுபவத்தில் ஆல்மோஸ்ட் 7 minutes தான் இதில் இந்த சிஸ்டம் ஓப்பனாக இருந்தது. சில வெப்சைட்ஸ் only 5 minutes ப்ளஸ் என்று சொல்லியிருக்கிறோம். சில பேர் 11 minutes என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ப்ராக்டிக்கலி எங்களுடைய அப்ரோச்சில் நாங்கள் பார்த்தது 7 minutes and few seconds மேபி. எனிவே, அப்போ இதுக்குள்ளே 20,000 ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் போயிருக்கலாம் இமிக்ரேஷனுக்கு. ஏனென்றால் இன்னொரு அன்அஃபிஷியல் வெப்சைட்டில் இது ஆல்மோஸ்ட் 27,000 அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அல்ல ஃபியூ மினிட்ஸுக்குள்ளே இமிக்ரேஷனுக்கு போயிருக்குது என்ற தகவல் வெப்சைட்டில் இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் இதில் தங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில், அதாவது இன்ட்ரெஸ்ட் டு ஸ்பான்சர் ஃபார் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்றது ஆன்லைனில் போட்டு சக்ஸஸ் ஆன ஆக்கள், அடுத்த கட்டம் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த இன்விடேஷன் ஃப்ரம் தி இமிக்ரேஷன். உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்திருக்கும் அநேகமாக. அதாவது இமிக்ரேஷன்கிட்ட இருந்து சொல்லியிருப்பினோம், இன்னென்ன மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், தென் we will inform you of the next steps என்ற மாதிரியான அடிப்படையிலான தகவல் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. இதன் பிற்பாடு உங்களுக்கு இமிக்ரேஷன் இன்விடேஷன் டு அப்ளை ஃபார் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அல்லது இமெயில், மின் அஞ்சல் மூலமாகவும் இதை தரக்கூடும். அப்போ இந்த நிலைமையில் என்ன நடக்குது என்று சொன்னால், இதுக்கு பிற்பாடு தான் உங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அப்போ இதில் முக்கியமான இடம், இதில் இப்போ சிலர் எடுத்து கேட்டுச்சுன்னா இந்த 28th முதல் நாள் கூட
ஒரு சில கால்ஸ் வந்தது. இப்போ லொட்டோ சிஸ்டத்தில் பேரண்ட்ஸ் எடுக்கணுமாம், அப்போ எந்த பேரண்ட்ஸுக்குமே அப்ளை பண்ணலாமோ என்றால் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவையும் பார்க்காமல் இதை அப்ளை பண்ணலாமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் சிலர்கிட்ட ஒரு தெளிவற்ற தன்மை ஒன்று இருந்தது. அது ஒரு தவறான எண்ணம். அப்போ சில வேளை நீங்கள் இதை போட்டு சக்ஸஸ் ஆனாக்கள், சில வேளை இந்த 3 year இந்த கட் ஆஃப் லோ இன்கம் கட் ஆஃப் அதுக்குள்ளே ப்ளஸ் 30% அதுக்குள்ளே நீங்கள் வராமல் விட்டால், அதாவது உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் வர்ற உங்களோட பேரண்ட்ஸ், இதை 1 parent or 2 parent family with the dependent children or grandparents, அப்படியான ஆக்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய முறையில் உங்களுடைய இன்கம் இல்லாமல் இருந்தால் ஸ்டில் யுவர் அப்ளிகேஷன் கோயிங் டு பி ரிஜெக்டட். அப்போ இது வந்து மிக கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் இது ஒரு சின்ன மயக்கம் அல்லது தெளிவற்ற தன்மை ஒன்று சிலர்கிட்ட எங்களோட சமூகத்திட்ட இப்போவும் இருக்குது. அதாவது இது ஒரு லொட்டோ விசா, அப்போ அக்செப்ட் பண்ணால் இமிக்ரேஷன் எங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரோசஸுக்கு எடுக்குமெண்டு. அது இல்லை, இது உங்களுடைய எலிஜிபிலிட்டி இது வந்து 2 சைட்லேயும் எலிஜிபிளாக வர வேணும். ஒன்று வந்து in case of as a sponsor you have to be eligible in terms of no criminal record, bankruptcy involvement அதில் இருக்கிற தெளிவுகள் ஏற்பட வேணும், அதில் இருக்கிற conditions, and any serious criminality இருந்தால் அதைத்தான் நான் முதலில் சொன்னான், criminal records உண்டு, அதுகள் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடும். அதே மாதிரி உங்களுடைய இன்கம் லோ இன்கம் கட் ஆஃப் ப்ளஸ் 30%, இது வந்து நிச்சயமாக அதில் உங்களுக்கு வேணும் ஏர்னிங்ஸ். தென் eligibility of the sponsored persons including parents or grandparents and their dependent children. ஓகே, அந்த நிலைமையில் அதாவது உங்களோட பேரண்ட்ஸுடைய டிபெண்டன்ட் சில்ட்ரன்ன்ற போது உங்களுடைய சிப்லிங்ஸ், உங்களுடைய சகோதரங்கள் யாராவது டிபெண்ட் ஆகியிருந்தால், உதாரணமாக ஒரு சகோதரம் ஒரு ஆள் 6 months மேலாக டிபெண்டன்ட் இல்லாத கட்டத்தில் இருந்தால், இதை not going to school for medical reasons and then you have to submit those things, அல்லது 6 months மேலாக ஒரு கேப் இருந்தால், அல்லது ஒர்க் பண்ண துவங்கி இருந்தால், ஒரு டிபெண்டன்ட் சைல்டாக இப்போ இருக்கலாம், மேபி in 6 months time or maybe in few months after, if the dependent child started working, then the dependent child won't be eligible to apply for PR. அப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறினால் நீங்கள் உங்களோட பிரதரோ சிஸ்டரோ இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளப்படக்கூடிய நிலைமை இருக்குண்டு நாங்கள் இப்போவே அப்ளை பண்ணிட்டோம், அதை பேஸ் பண்ணி நாங்கள் இதை ஃபைட் பண்ணலாம் என்றால், சட்டத்தில் சில இடங்கள் இருக்குது ஃபைட் பண்ணுறதுக்கு. ஆனால் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இஸ் அ மஸ்ட், அதாவது நீங்கள் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டுமென்றது கட்டாயம். அப்போ அதில் பிறகு சட்ட சிக்கல்கள் வந்தால் அதுகளை நீங்கள் உங்களுடைய லோயர்ஸோ அல்லது கன்சல்டன்ட்ஸ் மூலமாக அதை நீங்கள் ஃபைட் பண்ண விரும்பினால் செய்யலாம். ஆனால் ஜென்ரல் டேர்ம்ஸில் இந்த எலிஜிபிலிட்டி the immigration going to look at from both sides, sponsor as well as the sponsored persons. Anyway, then அதுக்கு பிற்பாடு இந்த ப்ராசஸ் இமிக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். இமிக்ரேஷனுக்கு உரிய ப்ராசஸிங் டைம் பீரியட் இருக்குது. அதுகள் மேபி up to 24 months it may take, or maybe in certain cases it might take longer. அப்போ இப்படியான நிகழ்ச்சிகள் இது ஒரு பக்கம், இது வெற்றி கண்டாக்களுக்குரிய நிலைமை. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் டு ஸ்பான்சர் அப்ளிகேஷனை வித்தின் 7 minutes 6 minutes அதுக்குள்ளே போட்டு அதில் சக்ஸஸாக இருக்கிறார்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்றதுதான் இது அவர்களுடைய நிலைப்பாடு. இதில் பெரும்பான்மையினர் என்று தான் நான் சொல்ல வேணும். அதாவது ஒரு பெரிய தொகையினர் இதுக்கு ட்ரை பண்ணி, அதாவது அவைய லோ இன்கம் கட் ஆஃப் ப்ளஸ் 30% அவைகள்கிட்ட இருக்குது இன்கம் வைஸாக. willing to sponsor the parents or grandparents along with the dependent children. அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கிறார்கள் இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே போட முடியலை.
அப்படியான ஆட்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஃப்யூச்சர்கள் இமிக்ரேஷன்கிட்ட இது வரைக்கும் இருக்கா என்ற ஒரு ஐயப்பாடு அல்லது ஒரு சந்தேகம் ஆக்களின் மனதில் இருக்குது. இந்த போடுறதுக்காக வெயிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகாதாக்கள். இது பெரிய மிக மிக கஷ்டமான நிலைமை நிறைய பேருக்கு. என்னென்னு சொன்னால் இதுக்காகவே தங்களுடைய ஏர்னிங்ஸை டிக்ளேர் பண்ணி இதில் காட்டி இதற்காக வெயிட் பண்ணி லாஸ்ட் 3 years or more they have waited in order to put the application. அப்போ இது அவைகளுக்கு ஃபெயிலியராக போயிட்டுது. அப்போ இனி இப்போ இருக்கிற நிலைமையில அன்லெஸ் இமிக்ரேஷன் ஓப்பன் அப் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம், இப்போ இருக்கிற நிலைமையில் இமிக்ரேஷன் அடுத்த வருஷம், அதாவது அடுத்த ஜனவரி ஓப்பனிங் வரையும் வெயிட் பண்ண சொல்லுது. அது மேபி ஜனவரி 28 இருக்கலாம், மேபி ஜனவரி 2 இருக்கலாம் in 2020. That's all depends on the immigration planning or the guidance from the immigration. அப்போ அந்த நிலைமையிலே அது அடுத்த வருஷம் தான் இது புஷ் பண்ணப்பட போகுது மீதியாக்களுக்கு. அப்போ இதுலேயும் 2-3 கேட்டகரியானாக்கள் இதுக்குள்ளே அம்பிட்டுருக்கணும்னு நான் சொல்ல வேணும். ஒரு வகையினர் பேரண்ட்ஸ் இன் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ், உதாரணத்துக்கு தமிழ் பேசும் மக்கள், உதாரணத்துக்கு இலங்கை, இந்தியா, மலேசியா அல்லது வேறு நாடுகளில் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிடக்கூடிய நிலைமையில் இருந்து நீங்கள் ஸ்பான்சர் எதிர்பார்த்திருந்து நீங்கள் அதை சப்மிட் பண்ண முடியாமல் போனாக்கள். அப்போ அவர்களுக்கு ஆல்டர்னேட் சூப்பர் விசா என்றதான் இமிக்ரேஷன் ஆஃபர் பண்ணுது. சூப்பர் விசாவில் இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்டியில் உண்டு. அதாவது difficulty in terms of financially, you will be responsible for medical insurance coverage, but depends on the ages, parents' ages. And the inner drawback in the super visa will, it won't cover your siblings, அதாவது dependent children. உங்களோட parents இந்த dependent children இந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு இந்த சூப்பர் விசா அலோவ் பண்ணாது. only for parents or grandparents super visa is applicable. அப்போ இந்த நிலைமையில் சூப்பர் விசா என்று சொல்கிறது தனியாக பேரண்ட்ஸை வச்சிருக்கிறார்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால், எலிஜிபிள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த கேட்டகரியில் முதலே பேரண்ட்ஸுக்கு ஸ்பான்சருக்கே எலிஜிபிளாக இருந்தாக்கள்னால் நீங்கள் பே அஹெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி லைக்கோ தி அதை விட கூட 30% காட்டித்தான் உங்களுக்கு லாஸ்ட் 3 years வச்சுருப்பீங்கள். அப்போ அந்த நிலைமையில் நீங்கள் பேரண்ட்ஸை சூப்பர் விசாவுக்குள்ளே கொண்டு விரும்பினால் போட்டு பார்க்கலாம் அப்ளிகேஷன். ஆனால் சூப்பர் விசாவில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கில் இன்னொன்று, பெர்மனன்ட் ரெசிடென்சியில் only criminal record and the medical issues. If they are okay, they will be allowed to come in most likely, as long as you disclose all the information. Otherwise inadmissibility issues வரலாம், அதாவது உங்களை தடுக்கிற நிலைமை வரலாம் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் போய் சொன்னால். இல்லாத பட்சத்தில் மெடிக்கலும் மற்றது நீங்கள் உண்மையிலையும் சொல்லி கிரிமினல் இஷ்யூஸும் இல்லையென்றா போலீஸ் கிளியரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தால் பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளிகேஷன் வில் கோ த்ரூ மோஸ்ட் லைக்லி. ஆனால் சூப்பர் விசாவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், டெஃபினெட்லி தே வில் பி லுக்கிங் அட் யுவர் ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் definitely a short trip to visit your son or daughter's family in Canada and then go back, or your grandchildren and go back. ஓ நீங்கள் மற்ற கரையில் இல்லை நான் பெர்மனண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ண இருந்தேன்னா நான் எலிஜிபிள் ஆனால் எனக்கு அப்ளிகேஷனை இந்த டைமுக்குள்ளே போட முடியலை. பட் ஆனால் நான் இந்த முறை இவையில் டெம்பரரியாக தான் நான் கொண்டு விரும்புகிறேன், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வந்தால், அல்லது அவியலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவை இங்கே வந்து போகிறது, அதை உண்மையை சொல்லி நீங்கள் இமிக்ரேஷன்கிட்டே அதை கேட்கலாம். தென் ஃபேமிலி டைஸ் இன் த சென்ஸ், நான் இது வேறு இடங்கள்லையும் இந்த ப்ரோக்ராமில் பல தடவை பாவிச்சிருக்கிறோம். ஃபேமிலி டைஸ் இன் த சென்ஸ் இன் யுவர் ஹோம் கண்ட்ரி. அதாவது உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைகளுமே இல்லாமல் இருக்கிற தாய் தகப்பன், அவையோட ஃபேமிலி டைஸ் இன் பேக் ஹோம், அதாவது ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஆக்களாக இருந்தால், ஒரு பிள்ளைகளுமே இலங்கையில் இல்லைன்னு சொன்னால் அந்த தாய் தகப்பனுக்கு ஃபேமிலி டைஸ் இலங்கையில் காணாது என்று சொல்லக்கூடும் இமிக்ரேஷன், ரைட்?
அப்போ இப்படியான கேட்டகரி நீங்கள் அதுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம் சூப்பர் விசா அப்ளிகேஷனில். இது வந்து நான் பெர்டிகுலர்லி ஐம் ஃபோக்கஸிங் ஆன் parents living in overseas countries or outside Canada. அவைகள் எப்படி இந்த இது அப்போ இவைகளுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளிகேஷன் நிச்சயமாக ஃபெயில் பண்ணிட்டு இந்த வருஷம் முடியலை. அப்போ அடுத்த வருஷம் இதுவரையும் வெயிட் பண்ணாமல் உங்களோட பேரண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸை மட்டும் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸை மட்டும்தான் கொண்டு வரலாம், நாட் இன்க்ளூடிங் டிபெண்டன்ட் சில்ட்ரன். அந்த நிலைமையில் அந்த ஆப்ஷனை நீங்கள் பாவிக்கலாம் என்றது ஒரு வகையான இது. அல்லது விசிட்டர் விசா சேம் ஆல்மோஸ்ட் சேம் கேட்டகரி, எக்ஸப்ட் விசிட்டர் விசாவுக்கு மேக்ஸிமம் 6 months ஸ்டேஸ் அலவுட் கண்டினியூஸ் ஸ்டே, சூப்பர் விசாவுக்கு கண்டினியூஸ் ஸ்டே மேக்ஸிமம் 2 years. இப்போ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் போகலாம், இதை விளங்கி கொண்டு போக வேணும். எனவே இந்த அடுத்த கேட்டகரியான ஒரு குரூப் இருக்குது. அதாவது இந்த பேரண்ட்ஸ் ஏற்கனவே சூப்பர் விசாவில் அல்லது விசிட்டர் விசாவில் கனடாவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் ஒரு விசாவோட வேலிட் விசாவோட இருப்பினும் மேபி மல்டிபிள் என்ட்ரி விசா வித் 5 years or 10 years 3 year விசா இருக்கலாம். அல்லது சூப்பர் விசா இது பாஸ்போர்ட் வேலிடிட்டியை பேஸ் பண்ணி 10 yearsக்காக இருக்கலாம். இல்லை உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட பேரண்ட்ஸுன்ற இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸுன்ற பாஸ்போர்ட் ஒன்லி வேலிட் ஃபார் 7-8 years இருந்தால் அது மட்டும்தான் அந்த மேக்ஸிமம் பீரியட் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. அவைகளுக்கு they have the privilege to come and go or visit you often. அப்போ அவைகளுக்கு வந்து இந்த பிஆர் அப்ளிகேஷன் சக்ஸஸ் இல்லை என்ற கவலையை தவிர பெரிய அளவுக்கு இதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை பேரண்ட்ஸுன்ற பொசிஷனில். ஆனால் ஸ்பான்சர்ஸ் என்ற முறையில் இங்கே கனடாவை பேஸ் பண்ணி இருக்கிற அவைகள பிள்ளைகளோ இல்லை கிராண்ட் சில்ட்ரனோ அவைகள பொறை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இது சூப்பர் விசாவுக்கு அடிஷனல் பேமெண்ட் இன்வால்வ் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்போ இதே அஃபோர்ட் பண்ணிடலாமல் இருக்கிறோம். தொடர்ந்து என்ன 2 பேரை நீங்கள் வந்திருந்தால் ஆல்மோஸ்ட் யூஆர் லுக்கிங் அட் ஆல்மோஸ்ட் 3,000 அரௌண்ட் 3,000 or more per year. அப்போ இந்த நிலைமையில் இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்று சொல்கிறாக்கள் இருக்கணும். இப்போ அவைகளுக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த பேரண்ட்ஸில் இன்னொரு வகையான ஆக்கள் இருக்கணும். they are getting old. அவைகள் வந்து சில வேளை unable to travel by even flight, திருப்பி போக முடியாத நிலைமையில் இருப்பினும் வீல் சேர் பவுண்டாக இருப்பினும் சில பேர். அப்போ மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் அவைகள் திரும்பி போக முடியாத காரணங்களுக்கு. அப்போ அப்படியான பேரண்ட்ஸ் வந்து on a humanitarian basis you can apply. Of course it will take some time. Of course no medical coverage from provincial benefit or federal government. So still have to keep your existing coverage in case of emergency. அதில் எல்லாமே இருக்குது. அதாவது உங்களுக்கு மெடிக்கல் கவரேஜ் இராது ஹியூமனிடேரியன் அப்ளிகேஷனில் until you get the PR. It might take up to 1.5-2 years time for the whole process to complete. இப்போ இதுகள் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரி இது போகும் என்றதை இதில் எல்லாத்தையுமே இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கவர் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. those who are already in Canada, if you have valid reason to put your application on a humanitarian application for permanent resident, அது வந்து நீங்கள் விரும்பினால் அந்த ஆப்ஷனை நீங்கள் பாவிக்கலாம். அதை பாவித்தால் நீங்கள் பெர்மனெண்ட்டாக இங்கே வச்சுருக்க விரும்பினால் அதை வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக இது எல்லா பேரண்ட்ஸும் இந்த கனடாவுக்குள்ளே இருக்கிறார்கள் எல்லாரும் இதுக்கு எலிஜிபிளாக வருவினமெண்டோ அல்லது இமிக்ரேஷன் எல்லாரையும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே அலோவ் பண்ணுமெண்டோ நீங்கள் இதை பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. இதில் தெளிவாக இருக்க வேணும். இதில் ஒரு ஸ்ட்ரீம் அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அது மேபி இட்ஸ் அப்ளிகபிள் டு யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் அல்லது நீங்கள் அதை உங்களோட லோயர்ஸோட கன்சல்டன்ஸோட அதுக்குரிய சான்சஸ் எவ்வளவு இருக்குது ஹை சான்சஸோ என்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஆப்ஷனை வந்து நான் தர்றேன் என்னத்துக்கான்னு சொன்னால் இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் ஓகே ஐ கேனாட் டூ தி பேரண்ட் ஸ்பான்சர்ஷிப் வித்தின் திஸ் 6 or 7 minute பீரியட், அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன இருக்குது என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது உள்நாட்டில் அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆப்ஷனை
இப்போ உடனடியாக பாவிக்க தேவையில்லை, ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் பாவிக்கலாம். இன்கேஸ் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் unable to go back, any hardships involved by putting them back to their native countries. அப்போ இதுகளை வந்து இமிக்ரேஷனுக்கு விளங்கப்படுத்தி இதை ஃபைட் பண்ணலாம். அப்போ இதுகள் வந்து இது ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ். அகெயின் த டைம் பீரியட் எங்களால் சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபாஸ்ட் தி இமிக்ரேஷன் மூவ்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி போலீஸ் கிளியரன்ஸ் இன்வால்வ் அண்ட் எவ்ரி திங். அப்போ இதுகள் எல்லாம் எல்லாம் மெடிக்கல் இஷ்யூஸ் இதில் எல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். இதில் எல்லாம் இருந்தால் இதுகளும் உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் என்றதை தான் இந்த ப்ரோக்ராம்லேயே, அதாவது இந்த ஃபெயில்டு interest to sponsor your parents or grandparents applicants, அவைகளுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை விளங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த வாரம் இந்த ப்ரோக்ராமை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த வாரம் அநேகமாக இதற்குரிய ஒரு அடிப்படையான விடயங்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட் டு ஸ்பான்சர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ், இதில் ஃபெயில் பண்ண ஆக்களுக்கும் அல்லது இதில் சக்ஸஸ் ஆன ஆக்களுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை, வேலைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி நான் விளங்கப்படுத்தினான். அப்போ இதில் நிறைய பேர் இதில் கவலை அடைஞ்சிருக்கிறோம், இதில் சக்ஸஸாக தங்களுடைய அப்ளிகேஷனை போட முடியலையென்று. அப்போ இந்த நிலைமையில் உங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பற்றி தான் நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினான். எனவே இதே போன்ற இன்னும் ஒரு இமிக்ரேஷனும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை அன்போடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.